இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யா வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ரோகிணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இங்கே ஏதாவது பார்லர் வேலையாக வந்திருக்கேன். ஏன் வித்யா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி இரு, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் வேலை முடிஞ்சிட்டு நானே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி வேலையை முடிச்சுட்டு வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் ரோகிணி, நீ வேறு கன்சீவாக இருக்க, எதுவும் பதட்டப்படாது நான் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் மனோஜை பார்த்தேன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்படிங்கிறாங்க. மனோஜ் எதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், நீ வேறு யாராவது பார்த்துருப்ப, மனோஜாக இருக்காது. இல்லை ரோகிணி எனக்கு தெரியாதா, மனோஜ் தான், மனோஜ் கூட எனக்கு தெரியாமல் போயிடுமா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ என்னன்னு சொல்லு, சும்மா வளவலன்னு இது பண்ணிகிட்ருக்காது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மனோஜுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் இங்கே கல்யாணம் நடந்துச்சு, அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணமாக, அதெல்லாம் இருக்காது, நீ வேறு யாராவது பார்த்துருப்ப, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி சொல்லுவேன் நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் நடந்ததை வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இந்த பாரு அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்டுறாங்க. வீடியோவில் பார்த்தா மனோஜுக்கும் இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது போது பார்த்துட்டு ரோகிணி ஷாக் ஆகிட்டாங்க. இந்த பொண்ணு தான் கனகா, ஆல்ரெடி இந்த பொண்ணு தான் தெரியும் எனக்கு, இந்த பொண்ணுக்கு நான் தான் கல்யாணத்தன்னைக்கு வீட்டில் போய் மேக்கப்பே போட்டுவிட்டேன், ஆல்ரெடி இந்த பிரச்சனை எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. சரி இந்த பிரச்சனையை நம்ம சும்மா விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து முருகன் வராரு, வித்யாவோட ஹஸ்பண்ட் வராரு. என்னாச்சு ரோகிணி, மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, 2 பேர் ஒன்றா இருங்க, நல்லா இருங்க, அதை பற்றிலாம் நான் எதுவும் சொல்ல, நீ மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக நல்லபடியாக இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான், மற்றபடி நான் வேறு ஒன்றும் சொல்ல, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருங்க, நான் பக்கத்தில் ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி வித்யாவோட ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிவிட்டு வித்யாவும் ரோஹிணி கிளம்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவை காமிச்சு இந்த கல்யாணம் இங்கே நடந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நடந்துச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வித்யாவுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார். அப்புறம் அவங்கள போய் பார்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சிங்க, ஆமாம் நடந்துச்சிங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட அட்ரஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் போய் கேட்கும்போது இங்கே பாருங்கம்மா, இது ஆக்சுவலாக வந்து ரூல்ஸ் படி யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, நீ தெரிஞ்ச பொண்ணுங்காட்டி உனக்கு மட்டும் அட்ரஸ் சொல்கிறேன், வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் தராங்க. அப்புறம் அட்ரஸை வாங்கிட்டு தான் ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. இதனால தான் வந்து மனோஜ் வந்து வேண்டாம், நம்ம கூட பேசுகிறதில்ல, நம்மளை அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ தான் எனக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா புரிய வருது, நான் கூட என்னமோன்னு நினச்சேன், இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, கல்யாணம் நடந்துச்சுனாங்க, இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் வந்துட்டாங்க, முதல் பொண்ணாட்டி டைவர்ஸ் பண்ணாமல் எப்படி இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ண முடியும், அது ரிஜிஸ்டரும் பண்ண முடியும், இது சட்டப்படி தப்பு தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த குழந்தை ஒன்று தான் எனக்கு ஆதாயமாக இருக்குது, இந்த குழந்தைய கலைச்சிட்டேன்னா குழந்தை இல்லாமல் போச்சுனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியல, மனோஜ் இப்போ வரைக்கும் வேணாம் இந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ணிடுன்னு சொல்லிகிட்ருக்காரு, இது ஒன்று வச்சு தான் நான் இது பண்ணணும்னு சொல்லி வித்யாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி வா வித்யா, அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் என்னென்னு பாட்டு வந்தாலான்னு சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி, வரும்போதே பார்த்தில முருகன் இப்போ தான் சொல்லி தாட்டி விட்டார், நான் மறுபடியும் வந்தேன்னா இது வந்து தேவையில்லாமல் பிரச்சனையாகும், அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, சரி எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதே போதும் வித்யா, நானே போயிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு ரோகிணியை தனியாக கிளம்பி கனகா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே கனகாம்மா, என்னம்மா நீ வந்திருக்கிற, ஏதாவது விட்டுட்டு போனேன், என்னாச்சு நீ இதுக்கு இங்கே வந்திருக்கிறேங்கிறாங்க. இல்லை உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேங்கன்ட்டு அப்படிங்கிறாங்க. நல்ல வேலைப்பா நீயே வந்த, இன்றைக்கி என் பொண்ணுக்கு வந்து சாந்தி முகூர்த்தம், கொஞ்சம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட தான் கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டிருக்கு, அதனால் கொஞ்சம் லைட்டாக மேக்கப் பண்ணி அவளை ரெடி பண்ணி விட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. என்னங்காண்டி என்ன நினச்சிட்ருக்கீங்க, என் ஹஸ்பண்டையவே கூட்டிகிட்டு வந்து உங்கள் பொண்ணுக்கு திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம்னு சொல்லி என்னையவே மேக்கப் போட்டு விட சொல்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிறாங்க. உன் ஹஸ்பண்டா, என்ன சொல்கிற, ஆமாங்கன்ட்டு நான் அன்றைக்கே சொன்னேன்ல, மனோஜ் தான் என்னோடய ஹஸ்பண்ட், அவனோட குழந்தைய வயிற்றில் வளருது, இதெல்லாமே தெரிஞ்சும் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மனோஜ் வந்து வீட்டுக்குள்ளேருந்து சவுண்டு கேட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே, என்ன மனோஜ் நீ உள்ளதாக இருக்கியா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லை, இன்னும் டைவர்ஸ் ஆகாமல் உன் குழந்தை வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, நீ என்னடானா இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அது கனகாவோட அம்மா வந்து, இங்கே பாருமா, நீ தான் அன்றைக்கே டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்டு 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்ட, அப்புறம் எதுக்கு மறுபடியும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குற, உனக்கு என்ன வேணும்
அதை இதையும் சொல்லி பேசி மாப்பிள்ளை மனசை மாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறக்காக வந்திருக்கிறியா, அதெல்லாம் நடக்காது, நாங்கள் எல்லாமே நல்லா கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி சொல்கிறாங்க, யார் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணா? நான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? தெரியுமா நான் சைன் பண்ணது? 5 லட்ச ரூபா பணம் வாங்கினது உண்மை தான், நான் பணம் கொடுத்தா டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னது உண்மை தான். கரெக்டாக டைவர்ஸில் கையெழுத்து போடுற சமயத்தில் தான் வயிற்றில் குழந்தையும் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டைவர்ஸ் பண்ணக்கூடாது, என்ன இருந்தாலும் மனோஜ் கூட தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் எல்லாத்தையும் இது சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இது தெரியுமே. அப்படி இருந்தும் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் குற்ற உணர்ச்சியே இல்லையா? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகாமல் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகிணி. உடனே கனகாவோட அம்மா வந்து டென்ஷன் ஆகி மனோஜோட சட்டையை பிடிக்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க? அந்த பொண்ணு என்ன சொல்லிகிட்ருக்கா? இன்னும் வந்து கையெழுத்து போடலைங்கிறா, உண்மையா? நீங்கள் ஏதோ கையெழுத்து போட்டா அப்படிங்கிறீங்க. இல்லை அது வந்து ஆண்டி இன்னும் வந்து அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. அப்போ தெரிஞ்சிருச்சு இன்னும் கையெழுத்து போடல ரோகிணி அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள் ஆண்டி, நீங்கள் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னும் டைவர்ஸ் ஆகாமல் இருக்கும்போது உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க கோயிலில் வச்சு, அந்த எவிடன்ஸ் இருக்குது. அது போக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் 2 எவிடன்ஸ் இருக்குது. இந்த 2 எவிடன்ஸை வச்சு உங்கள் மேலே கேஸ் போட்டோன்னா உங்கள் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. கனகா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி மனோஜ்கிட்ட, மாப்பிள்ளை என்னது இதெல்லாம், டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் முதல்ல அமைதியாக இருங்க, உங்கள் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது. நான் வந்து கேட்டிருக்கும் போது நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அப்போவே கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். இல்லை நான் என்ன சொன்னால், வேண்டாம் டைவர்ஸில் எல்லாம் அப்ளை ஆகி எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நீங்கள் தான் இல்லை உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கும் நீங்கள் தான் காரணம். கல்யாணம் பண்ண உடனே பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா கூட அப்போவே அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். பணம் கேட்கும் போது அப்போ தர இப்போ தரன்னு இழுத்தடிச்சு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10, 15, 20 நாள் கழிச்சு கொடுத்தீங்க. அந்த கேப்பில் வந்து அவள் குழந்தை இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவள் கையெழுத்து போட மாட்டேங்கிறா. நடந்த எல்லா தப்புக்கும் நீங்கள் மட்டும்தான் காரணம், என் மேலே பழி சொல்லாதீங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் கல்யாணம் வேண்டான்னா நீங்கள் பண்ணிக்கலான்னீங்க, டைவர்ஸ் ஆகட்டும்னா பரவாயில்லன்னீங்க, பணத்தை ஃபஸ்ட்டே கொடுங்கன்னா இல்லை முடிஞ்சால் தான் கொடுப்பேன்னு லேட் பண்ணிட்டீங்க. எல்லா தப்பும் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. ரோஹிணி வந்து, இங்கே பாருங்கள், அதெல்லாம் இல்லை, நாங்கள் புருஷன் முன்னாடி எனக்கு பிரிஞ்சிடலான்னு நினச்சா இப்போ வந்து குழந்தை இருக்குங்காட்டி சேர்றோம், சரியா? நடுவில் உங்கள் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது உங்கள் தப்பு, நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கனகாவோட அம்மா, எது அவர் கட்டின தாலி என் பொண்ணு கழுத்தில் இருக்குது, நான் தலையிடாமல் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி கோவப்படுறாங்க. இன்னையோட எபிசோட் இதோட முடிஞ்சுது. நாளைய எபிசோடோட நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்ப்போம். டாட்டா, பை பை.